ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் குட்டியாக ஒரு லேப்டாப் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். நார்மலாக நம்மக்கிட்ட இருக்கிற அட்டையை யூஸ் பண்ணி இது பண்ணலாம். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி இன்விடேஷன் கார்டில் இருக்கிற ஒரு ஷீட்டில் எனக்கு எந்த சைஸில் லேப்டாப் தேவையோ அந்த சைஸில் வந்து கட் பண்ணி அந்த மாதிரி மடக்கி வச்சுருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இதோட பேக் சைடில் வந்து பிளாக் கலரில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால பிளாக் கலர் சார்ட் பேப்பர் இருக்கும்ல, அந்த சார்ட் பேப்பர்லேயும் அதே சைஸ்க்கு இந்த மாதிரி கட் பண்ணி இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்து வெளி சைடில் பிளாக் கலர் இருக்கணும்ல, அதனால இந்த அட்டைக்கு வெளி சைடு வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி பிளாக் கலர் சார்ட் பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து ஒட்ட போகிறோம். ஓகே, உங்களுக்கு வந்து எந்த சைஸில் லேப்டாப் வேணுமோ அந்த சைஸில் அட்டையை கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போது ஒட்டியாச்சு. ஃபெவிகால் போட்டுட்டு முன்னாடி சைடு பார்க்குறதுக்கு லைட்டாக சின்ன சின்ன பீஸ் தெரிஞ்சிச்சு, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறமா இதோட ஃப்ரண்ட் சைடில் வந்து இந்த விண்டோ இருக்கும்ல, அந்த சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் நம்மளுக்கு தேவைப்படும். அதனால நான் பிளாக் கலர் சார்ட் பேப்பரில் இப்படி ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா விட்டுட்டு சைடில் மட்டும் அந்த அவுட்லைனில் மட்டும் இருக்க மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து கரெக்டாக அந்த விண்டோ இருக்கிற இடத்துல வந்து ஒட்டணும். அது எப்படி ஒட்டணும்னா கொஞ்சம் மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி ஒட்டணும். 3 சைடு மட்டும். ஒரு சில ஃபோட்டோ ஃப்ரேம்க்கெலாம் நம்ம ரெடி பண்ணுவோம் பார்த்திங்களா, அதே மெத்தட் தான். அதுக்கு வந்துட்டு ஒரு லைட் வெயிட்டான கார்ட்போர்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த கார்ட்போர்டில் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன 3 பீஸை கட் பண்ணி இப்படி ஒரு சைடு மட்டும் விட்டுட்டு மிச்சம் இருக்கிற 3 சைட்லேயும் இப்படி ஒட்டிக்கோங்க ஃபெவிகால் போட்டு. இப்போ அந்த கார்ட்போர்டுக்கு மேலே ஃபெவிகாலை போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஷீட் எடுத்து இதுக்கு மேலே ஒட்டிக்கோங்க. அப்போ ஒரு சைடு வந்து கேப் இருக்கும், அதில் வந்து நம்ம வேறு ஷீட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட விண்டோவில் எந்த ஷீட் நம்மளுக்கு, அதாவது எந்த இமேஜ் இருக்குன்னு நினைக்கிறோமோ அந்த இமேஜ் நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ லேப்டாப்போட கீழ் சைடு வந்து அந்த டைப் பண்ணுறதுக்கான லெட்டர்ஸ்லாம் வரைய போகிறோம். அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து ஒட்டியிருக்கேன். என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த பேப்பர் எடுத்து ஒட்டிக்கலாம். நான் வந்து ஒரு பிங்க் கலர் பேப்பரை வந்து கட் பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அதில் அந்த லேப்டாப்பில் என்னென்னலாம் இருக்குமோ அதெல்லாம் நம்ம வரைஞ்சிக்க போகிறோம். சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அப்படி இல்லைனா கூகுளில் வந்து லேப்டாப் இமேஜஸ்னு போட்டுட்டு அதை பார்த்து கூட நீங்கள் வந்து இதை வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஓகேவா? நான் அப்படி தான் வரைஞ்சிட்ருக்கேன். நான் பட் கொஞ்சம் சிம்பிளாக தான் வரைஞ்சேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வரையும் போது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி நல்லா வரைஞ்சிட்டு இருந்தேன். பட் போக போக உள்ளே இருக்கிற லெட்டர்ஸ்க்கெலாம் வந்துட்டு அவ்வளோ பாக்ஸ் பத்தலை. அதனால சும்மா ஒரு 1 to 3 ஒரு 6 வரையும் போட்டிருப்பேன். ஏபிசிடியில் சும்மா எனக்கு எத்தனை லெட்டர்ஸ் வந்துச்சோ அது மட்டும் போட்டு வச்சுருப்பேன். அதெல்லாம் போடுறதுக்கு முதல்ல நம்ம பாக்ஸ் வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? நான் வந்து ஃபஸ்ட்டு பென்சிலில் வரைஞ்சிக்கிறேன். ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அழிச்சிக்கலாம். அப்போ தான் வரைஞ்சிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா கரெக்டாக வந்துருச்சு அப்படின்றதுக்கப்புறம் நம்ம பிளாக் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இப்போ வரைஞ்சிட்டு அடுத்து வந்து பிளாக் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அவுட்லைனும் கொடுத்துட்டேன். அப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1 to 3 அப்புறம் ஏபிசி இதெல்லாம் மட்டும் போட்டுக்கிறேன். 1 to 3 மட்டும் ஒரு 6 தான் வந்துச்சு. லாஸ்ட்டில் வந்து 0 போட்டேன். அதுக்கப்புறம் ஏபிசிடியை வந்து லைனாக போடாமல் கொஞ்சம் மாற்றி மாற்றி போட்டிருக்கேன். அப்புறம் என்டர், ஸ்பேஸு, கேன்சல் அதெல்லாம் போட்டிருக்கேன். ஓகேவா? அவ்வளோதான். சும்மா உங்களுக்கு எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணுற இடத்துல வந்து ஏதாச்சும் ஒரு சிம்பிள் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால நான் ஒரு அட்டை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அதுதான் அந்த இன்விடேஷன் கார்டில் இந்த அட்டை தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு ஆப்பிள் சிம்பிள் வரைஞ்சிக்கிறேன். இந்த ஐஃபோனு லேப்டாப்லாம் இருக்கும்ல, ஆப்பிள் சிம்பிள் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த மாதிரி சும்மா ஒரு பார்க்குறதுக்கு இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் அந்த மாதிரி வரைஞ்சி இப்போ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கலன்னா ஏதாச்சும் ஒன்று எழுதிக்கலாம். டெல்லு கம்பெனி இருக்குது, சாம்சங் இருக்குது, இந்த மாதிரி எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து அதுக்கு மேலே எழுதி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் சிம்பிளாக இருந்துச்சு கட் பண்ணி ஒட்டுறதுக்கு, அதனால நான் இதை அப்படியே ஒட்டியிருக்கேன். ஓகே, இப்போ தனித்தனியாக ஃபெவிகால் போட்டு ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ இது பார்க்குறதுக்குமே கொஞ்சம் நேச்சரான லுக்கு கொடுத்த மாதிரி இருந்துச்சு, அதனால நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உள் சைடு அந்த விண்டோவில் வேறு எது தெரியணும்னு சொன்னல, ஃபஸ்ட்டு வந்து அந்த நார்மலாக இருக்கிற விண்டோவில் நம்ம கூகுள்னு எழுதிக்கலாம். ஏன்னா வந்து நார்மலாக நம்ம மொபைலாக இருக்கட்டும், அதே மாதிரி லேப்டாப்பாக இருக்கட்டும், அது வந்து ஓப்பன் பண்ணும்போது அந்த கூகுள் அப்படிங்கிறது வந்து இருக்கும் சர்ச்சில். ஓகேவா? அதனால நான் வந்து கூகுள் எப்படி அந்த லெட்டர்ஸில் இருக்குமோ அதே மாதிரியே கலர்லாம் பண்ணிவிட்டு எழுதிக்கிறேன். இப்போ கூகுள் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு கீழே வந்து ஒரு சர்ச் பார் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்காக நான் வந்து அதில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீளமாக இப்படி ஒரு சர்ச் பார் மாதிரி வரைஞ்சிட்டு அதுலேயும் வந்து சர்ச்சுன்னு எழுதிட்டு குட்டியாக ஒரு 2 இமேஜ் இருக்கும், அந்த மைக் அண்ட் கேமரா அது 2மே வரைஞ்சாச்சு. ஓகேவா? இப்போ வந்து இதில் அந்த விண்டோவில் வந்து வேறு ஷீட்ஸ் வச்சுக்கலான்னு சொன்னல, அதுக்காக அதே இன்விடேஷன் கார்டில் ஒரு சின்ன பீஸை கட் பண்ணி எடுத்து அதில் வந்து யூடியூப்பில் இருக்கும்ல அந்த சிம்பிளை வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நார்மலாக ஒரு ஸ்டிக்கர் இருந்துச்சுன்னா கூட அதை ஒட்டிக்கலாம். கார்ட்டூன் இருந்தால் அதை வரைஞ்சிக்கலாம். நான் வந்துட்டு சிம்பிளாக இந்த மாதிரி யூடியூபோட சிம்பிள் மட்டும் வந்து வரைஞ்சிட்டு இதுக்குள்ளே இப்போ இன்செர்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரு சைட் மட்டும் நம்ம கார்ட்போர்டு ஒட்டலை அப்படிங்கிறனால ஃபோட்டோ ஃப்ரேமில் நம்ம எப்படி இன்செர்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி வேறு விண்டோ இமேஜ் வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஈஸியாக அப்படி இன்செர்ட் பண்ணிவிட்டு இப்படி வெளியே எடுத்துக்கலாம். ஓகேவா? பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அந்த யூடியூப் சிம்பிள் உள்ள சொருடோனியே, ஒரு நேச்சரான லேப்டாப் மாதிரி. அடுத்து வந்து சப்ஸ்கிரைப்னு எழுதி இதுக்குள்ளே போட்டிருக்கேன். அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இந்த லேப்டாப் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே,
ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளோட லேப்டாப் ரெடி ஆகிடுச்சு. லேப்டாப் வந்து யூஸ் பண்ணுறதுக்கே நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு விளையாடுறதுக்கு. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். இது வந்து கொஞ்சம் குட்டியாக தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெருசாக வேணும்னா கூட கொஞ்சம் பெருசாக ரெடி பண்ணிக்கோங்க, நீங்கள் வச்சு விளையாடுற மாதிரி. நான் வந்து சின்னதாக ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து பார்பி டால்க்குலாம் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பார்பி டால்க்கு வச்சு பார்க்கும்போது அப்படியே சூப்பராக இருந்தது. அதோட கை அந்த விரல்லாம் வந்து அதில் இருக்கும்போது அது யூஸ் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. கரெக்டாக வந்து நச்சுன்னு அமைஞ்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கு இந்த யூடியூப் சிம்பிள் போட்டிருக்க வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை 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 பை.